சார் என்ன சார் சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாரா அவன்? எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமாக்காரனா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆடுறதே சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றேன். சார் டெல்லிக்கு போறேன். டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா நடிச்சிருக்க? நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதிய வந்து அடிக்கிறேன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். என்னடா கேக்குறது? டேய், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஐயோ, டீ குடிக்கிற காசு. கோவப்படாதீங்க சார். 1.5 லட்சம் எடுத்துப்பாங்க. சார் எடுத்துப்பாங்கடா. சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு 1 மாசமாவது டைம் வேண்டாம்? அப்ப 1 மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு. சார் வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் சார். நான் கூட இப்ப அவனை நங்கு குத்துனியா? ஆமா சார். இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர மாட்டான். சத்தியமா வர மாட்டான் சார். ஏப்பா, அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா. அதுல இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மணி 6 ஆக போகுது. அந்த ப்ரொஃபசருங்க இன்னும் வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கற? பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா? விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி, ஏதோ ஒன்னு வெச்சுக்கோ. ஏங்கா அக்கா என்ன அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது? ஓ லவரு, ஏன் லவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும், அவ்வளவுதானே? இத புடி. தள்ள, புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்முன்னு இரு. இல்ல ஐயோ, ஆம்பளை எல்லாம் உட்காந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? அதை விட எங்களை மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்டை பத்தி நீ பேசுறியா? இது எப்படா வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா உனக்கு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படா உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார், இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா அது? குடு. ஏய், ஏ லூசு, என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? ஏய் சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு, என்ன மாதிரி கலரா வேணாமா? அத தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. குடு, நான் குடிக்கிறேன். போடா. விஜயலடா, டேய் கொஞ்சம் கொஞ்சம் குடா. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். டேய் டேய் டேய். மெதுவா மெதுவா. ஐயோ, தண்ணி குடிங்க. என்னடா அது? குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான். ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங்,
நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? ஏன்? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ, பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப Thank you. மறப்ப. டேய், நமக்கு நல்ல நேரம் மறவே வந்துருச்சுடா. பே. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய், அந்த கண்ணழகி இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. அப்படியா? யாரு, மீனாவா? ஆமாடா. டேய், இதுக்கு மட்டும் நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கயேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலேஜுக்கு அவன் பிரின்சிபல் ஆயிருவான். யாரு? நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான். அட. இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க் ஆனான்னு பாத்துருவேன். டேய், டேய் டேய் டேய், டேய் ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கட் பண்ண? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றதும் உண்மை, நாம அதுங்க லவ் பண்றதும் உண்மைதானடா. டேய், அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் நினைச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சாக்க செருப்படி தான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஆ. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? ஆ. தேவையில்லாம எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே. ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்கப்பா. வாயை முடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா, எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா. பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால 2 பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரனை முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழியை பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கண்டிப்பா. கிடைக்கும் போதே அமைக்கிற வேண்டாம். ஆமாமா. சரக்கு வச்சிருக்கே. ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. போயிட்டு உள்ளார. இறக்கி வச்சிருக்கே. முறுக்கு வச்சிருக்கே. டார்லிங், இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே. அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏன் சேர்த்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ ஆம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிழவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். No! இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஏய். Shut up! என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா, ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம் உன்னை. போடாங்க. நீ வாங்க பாட்டி. அவன் போடா, படம் வெறும் வித்து இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டானே. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? அதனால ஏய் குட்ரா. இரு. என்னது? நானும் உன்னை நேசிக்கிறேன். அடா பாவி, அதான் நேராவே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே, அப்புறம் எதுக்குடா கைக்குட்டை எல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க? டேய், ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம். ஆ. இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, இப்படிதான் சொல்லணும். ஐயையே, நல்ல வேளை புறா கால்ல கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல. எந்த கால்ல கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா. ஓல்ட் இஸ் கோல்ட். பரவாயில்ல. டேய் மச்சான், என்னடா? என்ன ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க? ஜெயில பூ வேற சொல்லி அது இருக்க. ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நம்ம திம்ஸ் ஊருக்கு கிளம்புது, அதான் அது முன்னாடி ஒரு காட்டு காட்டலான்ட்டு ஸ்டைல். அப்படியா? என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா. மச்சான், என்ன? வர சொல்லிட்டேன், ரெடியா இருக்கு இல்ல? ஓ ரெடி. ரவி சார், ரவி சார்,
பாடுறா உன் பார்ட்டி கன் பார்ட்டிடா வந்து நிக்குது பாரு வாசல்ல. கிளம்பு கிளம்பு போ. போ ஏய் நானும் போறேன். வாங்க மீனா. என்ன ஊருக்கு புறப்பட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். என்ன மீனு யோசிக்கிற? இதெல்லாம் எப்போ பேசிருக்க வேண்டியது, இப்பவே ரொம்ப லேட். போ போ. போறேன். ப்ரொஃபசர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஹீரோ சார், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஓகே. என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. தைரியமா இருக்கணும். Thank you. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இது இருக்கீங்க. என்னோடதுதான். ஆஹா. Accept this. Thank you. மீனா, ஆரம்பத்துல உங்ககிட்ட சில உண்மையில சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னைக்கு என்னோட பொசிஷன் இத என்னன்னா, பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏழை, நீ பணக்காரி, நாம 2 பேருக்கு எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க, அதானே? அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்க ஏழை குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவரு, கிராமத்துல இருந்து வந்தவரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விரும்பினேன். அது சரிங்க, இருந்தாலும் நான் என்ன சொன்ன. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு காசு பணத்தை விட உங்க நல்ல மனசுதான் முக்கியம். மீனா இத வந்துட்டு பாட்டி. மீனா ப்ளீஸ், நான் சொல்றது. நீங்க உங்க பதில எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு முழுசும் நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருக்கீங்க, அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரேன். மீனா, ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்னீல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லணும் தான்டா நினைச்சேன். ஆனா மீனா என்ன சொல்லவே விடல. ஏன் மீனா குட்டி, ராமகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். யாரு? வணக்கம். இந்த தம்பி தானா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களாம். நீங்க மட்டும் வரலைன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. தேங்க்யூ. இது யாரு? அடடே, இன்னொரு ப்ரொபோசல் சொன்னீங்க, அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா. அது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது? டைரக்ஷன் பாட்டி. இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. கிளாட்டி மீட் யூ. மோதிரம் பத்திரம். ஐயோ பாத்தி, இருக்குப்பா. கையில தான் இருக்கு. சீ, தமாஷ் பண்றியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேனே. பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அட போப்பா, விளையாட்டு பயலா இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பேத்திங்களை பொண்ணு பாக்குறதுக்கு மந்திரி வீட்ல இருந்து வர்றாங்க. அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. என்ன, வரட்டுமா? வாமா. எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க? ஆமா சார். ஆமா சார் சார் ப்ளீஸ், எப்படியா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துருங்க சார். ஓகே, எடுத்துங்க. தேங்க் யூ சார். தேங்க்யூ சார், போலாம்டா. ஒன் மூமெண்ட். என்ன சார்? என்ன சார்? அது என்ன சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து- அவர்தான் டைரக்டர் சார், அவர்ட்டே கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், கதை பிரகாரம் இவங்க 2 பேரும் ப்ரொபோசர். ஆமா சார், எல்லாம் கதை தான் சார். இந்த ப்ரொபோசர் 2 பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளியே போறாங்க. ஓகே. போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு. ஆமா. வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த 2 ப்ரொபோசரும் நல்ல பசங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ரொம்ப தங்கமான பசங்க தாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய 2 தங்கச்சியையும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அதான் சார் scene. ஆமா சார். எம்எல்ஏ என்ன கொலைய? ராசன் ரேஷன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சுமாரா ஆக்ஷன். கமல்காத்த தலைவன் கோபி அவர்கள், இலக்கிய செல்வன் ரவி, கமல்காத்த தலைவன் கோபி. ஓஹோ, இதான் காலேஜா? என்ன பங்காளி, காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதாடா? இளம் சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, உங்கள் எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ்தனை தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றிக்கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சுட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே, அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய், அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்குறானுங்க? பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர். டேய், ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளியே போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க இங்க உள்ள போக. இல்லையா? ஆமா. தம்பி, ப்ரொஃபசர் தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓ,
அந்த எம்எல்ஏ நடிக்கிறாரு நீங்களே அவரேதான். அப்ப வாங்க வாங்க. என்னங்க தம்பி அவசரமா எங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆமா சார் யாரு? என்ன கேட்டுட்ட? நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய 2 தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபசர்களுக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி Very good. கொடுத்துருவேன். எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள் நமது பேரரசு ரவி கோபி. தம்பிகளா எனக்கு பொய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லிடுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன் ப்ரொஃபசர்களுக்கு போய் கொடுக்கணுமான்னு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்த்து சொல்லுங்க. உங்களே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். ம். சரியா இருக்கா பாருங்க. நீங்க கொடுத்தா சரியாத்தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க. சும்மா கடன் தான். என்ன சம்பந்தி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள என்ன இதனோட சீர்வரிசையா வச்சுக்கங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா கால ஓகே வரேன். யோ நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய் நம்ம வேலை விஷயமா போன என்னாச்சு? அதான்ப்பா வட்டச்செல்லாளர் வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது டெல்லிக்கு போயிட்டா? ஆமாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்குமா? ஆமா. எங்க உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரே காலேஜுக்கே உங்க 2 பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? எது சேர்மன் ஆக்குறா? அது மட்டுமாடா எங்க 2 பேர் கையிலயும் வைர முகூர்த்தம் மாட்டி வெளியே கொண்டு போய் 2 காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. டேய் இதுக்கு மேலேயும் வேலையை பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்கள மாதிரி மடை எவனும் கிடையாரா? இனிமேல் அந்த வட்டச்செல்லாளர் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அட என் அட அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், சார் கேளுங்க. சூப்பர். சார் டேய் அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. டேய் என்னப்பா அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. பண்டு போறாரு. அதுக்கு என்னப்பா? அட அறிவு கட்டவனே, அந்த ஆள் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறோம் தானே இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஆள் உண்மையை போட்டு கொடுத்துட்டானா நம்ம மாட்டிக்க மாட்டோம். டேய் அவர் கரெக்ட் பண்ணிடுவா. நீங்க எங்கேயும் போகலாம். அந்த ஆளை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன்? பேசாம இங்கே இருக்கேன். டேய் இவன் பிரின்சிபல் சார் எப்படி இருக்கீங்க? அடடே நம்ம படத்தை எடுத்த டைரக்டர் தம்பி எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? உடனடியா நான் இந்த எம்எல்ஏ பார்த்தாகணும். எம்எல்ஏ தானே? நான் கூட்டி போறேன். வாங்க 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 சார். யோ என்னையா எம்எல்ஏ காட்டு இங்க கொண்டு தள்ளி விடுற? எம்எல்ஏ பார்க்க முடியாது. எவரும் இல்லாம பேசாத. என்ன? அன்னைக்கு 2 பேர் நம்ம காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நிஜமாவே ப்ரொஃபஸர்னு சொல்லி எம்எல்ஏ தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத முதல்ல தடுத்தாகணும். ஏன் தடுக்கணும்? ஏன் சார் தடுக்கணும்? யோ இல்லடி காலேஜ் பேர் கெட்டு போயா? அப்படியா? ஆமா. நீங்க பிரின்சிபால் தானே? ஆமா. அன்னைக்கு ஏன் ஆக்ட் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை, அதனால நடிச்சேன். அதே மாதிரிதான் படிச்சுக்கிட்டே இருந்த பையனுக்கு ப்ரொஃபஸரா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, நடிச்சானுங்க. கண்டுக்கலாம் போங்க சார். நீ என்ன குழப்பற? ஓஹோ என்ன? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீயும் அவங்கள ஒத்தனா. இரு உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். என்ன சார்? ஜீப்ல கூட்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கம்பி எண்ணெய் வைக்கிறேன். படிச்சவனு பார்த்தா ரொம்ப பேசுறீங்க. கட்டி மேல கட்டி மேல. யோ உள்ள ஏதோ சத்தம் கேக்குதியா? ஐயா